ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரோட லைஃப்பும் சூப்பராக போயின்ட்டுருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி என்னோட ஒரு குட்டி வரலக்ஷ்மி நோன்பு விலாக் தான் உங்கள் எல்லாரோடையும் ஷேர் பண்ணியிருக்கேன். இது ஆக்சுவலி தேர்ஸ்டே ஈவினிங். அன்றைக்கி ஆஃபீஸ்லேருந்து கொஞ்சம் நான் சீக்கிரம் வந்துட்டேன். அதனால் கொஞ்சம் பாக்கி இருக்கிற வேலை என்னெல்லாம் முடிக்கணுமோ அதெல்லாம் முடிக்கணுமா இருந்தது. நான் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தேர்ஸ்டே அன்றைக்கி தான் நான் ஃபுல்லாக பெருக்கி துடைப்பேன். அதனால் இன்றைக்கி கிளம்புறையே ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி நான் வேக்யூம் பண்ணிட்டு போயிட்டேன். துடைக்க டைம் இல்லை. ஸோ ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டு தான் தொடச்சி அதுக்கப்புறம் எங்கள் மாஸ்டர் பெட்ரூமில் கொஞ்சம் எல்லாம் க்ளீன் பண்ண மாதிரி இருந்தது. இந்த வீக்கெண்ட் நான் பெட்ஷீட் மாற்றலை. ஸோ அதனால் இன்றைக்கி மாற்றிடலாம் அப்படின்னு இன்றைக்கி எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டுருக்கேன். ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சுட்டு ஒரு சாய் எல்லாம் குடிச்ச அப்புறம் தான் எனக்கு எனர்ஜியே வந்தது. இன்னித்த டே கொஞ்சம் லாங்காக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு தான் இந்த விலாகை நான் ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மாஸ்டர் பெட்ரூமில் ஃபுல்லாக எல்லாம் டஸ்டிங் பெட்ஷீட் எல்லாம் மாற்றிட்டு வேக்யூம் பண்ணிவிட்டு ஃபுல்லாக க்ளீனப் பண்ணியாச்சு தேர்ஸ்டே அன்றைக்கே. ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு பயமாக இருக்கும். என்னோட இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மோஸ்ட்லி ஒர்க்கிங் தான். நான் இவ்வளோ இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணல. நான் ஒர்க் ஜாயின் பண்ண அப்புறம் எனக்கு எப்படி அது முடியும், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஒர்க் பண்ணிகிட்டே எல்லா ஃபெஸ்டிவல் எல்லாம் இப்படி செலிப்ரேட் பண்ணுறேன், என்னால் கண்டிப்பாக முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் எப்படி பண்ணுவேன், ஒரு ஃபெஸ்டிவல் எப்படி செலிப்ரேட் பண்ணுவேன், வீடை எப்படி நல்லா வச்சுப்பேன், அது மாதிரி இருந்தது. ஆனால் ஒரு விஷயம் நம்ம பண்ண ஆரம்பிக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு அது கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாக இருக்கும். நம்ம லேடிஸால எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைப்பேன். எனக்கு கண்டிப்பாக பிளானிங் எனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். நான் ஹோம் மேக்கராக இருக்கிறச்சியுமே நான் என்னோடய டேயை பிளான் பண்ணுவேன். இப்போ இன்னமுமே கொஞ்சம் ரொம்ப எஃபெக்டிவாக டக்கு டக்குன்னு நான் ஒரு வேலையும் ஒன்றுக்கு அடுத்தாப்பில் ஒன்று பண்ணாதான் என்னால் ஹெல்ப் இல்லாதக்கு நான் இங்கே இது பண்ணி வீடை கரெக்டாக ஓட்ட முடியும். நான் இது இப்போ வரைக்கும் நான் ஹவுஸ் ஹெல்ப் அதெல்லாம் ஒன்றுமே வச்சுக்கல. நானே தான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு நான் பண்ணுறது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், எனக்கு ஒரு தெரப்பி மாதிரி இருக்கும். க்ளீனிங் பண்ணுறதோ இது மாதிரி ஹோம் டெக்கோர் பண்ணுறது இது எல்லாமே எனக்கு பிடிக்கும். அதனால் நானே தான் இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேன். தேர்ஸ்டே அன்றைக்கி நான் ஆஃபீஸ்லேருந்து வந்தோடனே ஃபஸ்ட்டு நான் தொடச்சிட்டேன். ஏன்னா நான் எல்லா ஐட்டம்ஸையுமே ஃப்ளோர்லேருந்து எடுத்து மேலே வச்சுருந்தேன், துடைக்கிறதுக்கு ரெடியாக வச்சுருந்தேன் வேக்யூம் போட்டுட்டு. அதனால் ஃபஸ்ட்டு தொடச்சிட்டு நான் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பாக்கி விஷயம் எல்லாம் இப்போ பண்ணுறேன். கார்பெட் மட்டும் நான் இப்போ வேக்யூம் போடாதனால இப்போ பில்லோ கவர்ஸ் எல்லாம் லிவிங் ரூமோடு சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் இங்கே கார்பெட்டையும் வேக்யூம் போட்டுட்டு போகிறேன். ஹாலோட எல்லாம் க்ளீனிங் எல்லாம் முடிச்ச அப்புறம் இது கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அதுக்கப்புறம் நான் ரெக்கார்ட் பண்ணேன். நாங்கள் டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் கிச்சன் எல்லாத்தையும் வைண்ட் அப் பண்ணிட்டு தான் நான் அதுக்கப்புறம் திரும்பி இந்த வேலையை ரெஸ்யூம் பண்ணியிருக்கேன். பெருக்கி துடைக்கிறச்சே நிறைய இது மாதிரி எனக்கு ஃப்ளோரில் லேம்ப் பிளான்ஸ் இதெல்லாம் வைக்க பிடிக்கும். ஆனால் துடைக்கிறச்சே அது கொஞ்சம் சில டைம் ஹிண்ட்ரன்ஸாக இருக்கும். ஏன்னா நம்ம எடுத்து வைக்கணும், மூவ் பண்ணணும், திரும்பி அதை இடத்துல எடுத்து வைக்கிறது கொஞ்சம் ஒரு வேலை தான். பட் ஆனால் ரொம்ப நேரம்லாம் எடுக்காது, டக்குன்னு நம்ம முடிச்சு விடலாம். இப்போ இங்கே எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் குட்டியாக தான் நான் இந்த டைம் டெக்கோருமே பண்ணேன். ரொம்ப கிராண்டாக அப்படிலாம் ஒன்றும் பண்ணல, சிம்பிளான ஒரு டெக்கோர் தான் இங்கே நான் பண்ணியிருக்கேன். ஒரு குட்டி பலகா வச்சுட்டுருக்கேன். அதுக்கு பின்னாடி இது மாதிரி என்கிட்ட ஒரு பெரிய ரவுண்டு கோல்டன் கலர் ட்ரே இருந்தது. அதை தான் இப்படி வச்சு இங்கே நான் டெக்கோர் பண்ணியிருக்கேன். என்னோட இந்த வரலட்சுமி பூஜை டெக்கோர்லாம் எப்போவுமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ரொம்ப அப்படியே கிராண்டாக நிறைய ஐட்டம்ஸ் வாங்கி நான் அது மாதிரி பண்ணது கிடையாது. என்கிட்ட இருக்கிற ஐட்டம்ஸ் வச்சுட்டு தான் நான் எப்போவுமே பூஜை பண்ணுவேன். அதுதான் எனக்கு பிடிக்கவும் பிடிக்கும்.
இந்த சிம்பிளான டெக்கோர் முடிச்சுட்டு நான் வந்து ஒரு பூ வச்சு பழம் வச்சு அன்றைக்கி ராத்திரி அதோட ஃபினிஷ் பண்ணிட்டேன். இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் காலம்புற ஒரு 3:15 மாதிரி எழுந்திருந்து குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் இங்கே கிச்சனில் இப்போ பிரசாதம் பண்ண வந்திருக்கேன். நான் வந்து ஆஃபீஸ்க்கு அரவுண்ட் பிட்வீன் 6:10 and 6:30 கிளம்பணும் பார்ப்பேன். நான் இல்லைன்னா டிராஃபிக் வந்துடும். எனக்கு வந்து கொஞ்சம் தூரம் தான் ஆஃபீஸ், அதனால் சீக்கிரம் முடிச்சுட்டு நான் வந்து கிளம்பணும். அதனால தான் இன்றைக்கி எல்லாமே ரொம்ப அர்லியாக பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இங்கே வந்து பாயாசம் இன்ஸ்டன்ட் பாட்டில் எப்படி பண்ணுறது தான் ஒரு பேசிக்காக ஜஸ்ட் ஒரு குயிக்காக காமிக்க போகிறேன். ஒரு பாத்திரத்தில் நம்ம பால் விட்டுண்டு அதை வந்து இன்ஸ்டன்ட் பாட்டில் ஒரு 11 minutes மாதிரி நம்ம அதை வச்சு விடலாம். வச்சுட்டு இன்றைக்கி வந்து சிம்பிளான பால் கொழக்கட்டை பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் டாமரின் ரைஸ் தான் நான் பண்ண போகிறேன். டாமரின் ரைஸோட ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி அந்த வீடியோவில் பிரசாதம் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து நான் ரெசிபியாக ஷேர் பண்ண போகிறது இல்லை. என்கிட்ட இந்த பீனட்ஸ் சால்டட் பீனட்ஸ் இல்லாதனால நான் வந்து ஃப்ரெஷ் பீனட் போட்டுட்டு இங்கே முதல்ல அதை வதக்கிண்டு பாக்கி எல்லாம் அதே ரெசிபி தான் நான் ஷேர் பண்ணியிருக்க ரெசிபி தான். அவ்வளோ சூப்பராக வந்தது, ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ லிங்க் வந்து நான் இங்கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் விடுறேன். அடுத்தது வந்து இங்கே ஒரு பேனில் நான் வந்து 1 கப்பு வந்து தண்ணி எடுத்துட்டுருக்கேன். 1 கப் அண்ட் கொஞ்சோண்டு அதுக்கும் கொஞ்சம் மேலே நம்ம எந்த கப்பில் அரிசி மாவு எடுத்துக்க போகிறோமோ அந்த கப்பில் நம்ம வந்து தண்ணி எடுத்துக்கலாம். 1 கப் அதுக்கு மேலே கொஞ்சமாக இன்னும் தண்ணி விட்டுக்கலாம். அதில் வந்து 1 ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம கொழக்கட்டை மாவுக்கு பண்ணுற மாதிரி தான் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டுமே நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இதை நல்லா இப்படி கலரிட்டு லம்ஸ் இல்லாததுக்கு நம்ம இப்படி கலரி விட்டு மூடி வச்சு விடணும். ஒரு 10-15 minutesக்கு நம்ம இதை மூடி விட்டு விடலாம். அதுக்குள்ளேயும் இங்கே வந்து நம்ம புளிக்காய்ச்சலுமே நல்ல கொதி வந்தாச்சு. கொஞ்சம் நல்லா எண்ணெய் விட்டு பண்ணுறச்சே வந்து நம்மளுக்கு அது நிறைய நாள் வந்து லாஸ்ட் ஆகும். இப்போ இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா ஒரு 3 months வரைக்கும் நம்மளுக்கு வந்து இது வந்து கெட்டு போகாது. இதெல்லாம் ஆற்றுக்குள்ளேயுமே இங்கே இன்ஸ்டன்ட் பாட்டும் ரெடி ஆகிடுது. இங்கே நீங்கள் பார்க்கலாம் பால் வந்து ஒன்றுமே இன்ஸ்டன்ட் பாட்டுக்குள்ளேயும் சிந்தலை. பட் அட் த சேம் டைம் பாலில் வந்து ஒரு கலர் வந்திருக்கு. அது உங்களுக்கு இங்கே வீடியோவில் அவ்வளோ கிளியராக தெரியல. பட் ஒரு மாதிரி நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்திருக்கு, நல்ல கண்டென்ஸ் ஆகிருக்கு. இப்போ அதை வந்து நான் இங்கே ஸ்டவ் டாப்பில் வச்சு ஜஸ்ட் ஐபால் பண்ண போகிறேன். சுகர் நம்மளுக்கு வேணுங்கிற அளவு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். கண்டென்ஸ்ட் மில்க் வேணுன்னா கண்டென்ஸ்ட் மில்க் கூட போட்டுக்கலாம். பால் கொழுக்கட்டைன்னா தேங்காய் பால் ஜாகரியில் தான் இருக்கும். நான் வந்து இன்றைக்கி சுகர் அண்ட் மில்க் வச்சு தான் நான் பண்ணுறேன். என்கிட்ட எது இருக்கோ அதை வச்சு தான் பண்ணுறேன். இந்த ரெசிபி வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. நீங்கள் இந்த மாதிரி பால் கொழுக்கட்டை ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம அரிசி மாவு வந்து மூடி வச்சுருந்தோம் இல்லையா, ஒரு 15 minutes ஆகிடுது. அதுக்கப்புறம் அதை நல்லா பிசைஞ்சுக்கணும். நல்லா பிசைஞ்சுட்டு இது மட்டும்தான் கொஞ்சம் டைம் கன்சியூமிங் வேலை, பட் ஆனால் ரொம்ப டக்குன்னு ஆகிடும். பிசைஞ்சுன்ட்டு நம்ம வந்து குட்டி குட்டியாக கொழுக்கட்டை பண்ணிக்கலாம். ரொம்ப குட்டி குட்டியாக பண்ணிட்டோன்னா அந்த வாயில் வரைச்சே வந்து அது வேகிறதும் சீக்கிரம் ஆகிடும். அண்ட் வாயில் வரைச்சே வந்து அவ்வளோ டேஸ்டியாக அதுக்குள்ளே அந்த ஒரு மாதிரி சிரப் இறங்கின மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம மாவில் வந்து கொஞ்சமாக சுகர் போட்டுன்னு இருக்கிறதுனால ஸ்லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ் இந்த மாவுலேயுமே இருக்கும். பால் வந்து நல்லா கொதி வந்தோடனே நம்ம ஒரு கொழக்கட்டையாக இது மாதிரி நம்ம போடலாம். கொழக்கட்டையை போட்டோடனே வந்து உடனே கலரக்கூடாது. அந்த கொழக்கட்டையே கொஞ்சம் வெந்தோடனே அப்படியே மேலே வந்து ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த டைத்தில் நம்ம கலரினா போகிறோம். இல்லைன்னா ஒரு சில டைம் என்ன ஆகும்னா நம்ம டக்குன்னு கலரிட்டோன்னா அந்த கொழக்கட்டை வந்து கொஞ்சம் விண்டு போயிடும். அப்புறம் வந்து அந்த பாயாசத்தில் ஒரு மாதிரி அரிசி மாவு டேஸ்ட்டும் வரும். ஸோ நல்லா ஒரு 15 to 20 minutes இதை வந்து நல்லா கொதிக்கலாம். மேலே வந்து கொழக்கட்டை வந்தோடனே வெந்திருக்கும். பட் ஆனாலும் இன்னும் ஒரு 15-20 minutes நம்ம அதை கொதிக்க விட்டோம்னா அவ்வளோ டேஸ்டியான பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இது வந்து நான் பூஜை எல்லாம் பண்ண அப்புறம் ஜஸ்ட் ஒரு ஃபைனல் கிளிப் எடுத்தேன். பூஜை பண்ணிவிட்டு பிரசாதம் எல்லாம் நைவேத்தியம் பண்ணிவிட்டு ரொம்பவே ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. எனக்கு வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட் வந்திருந்தது போன வீடியோவில். அந்த கமெண்ட்டில் வந்து இப்போ நம்ம இருக்கிற சோஷியல் மீடியா இதில் நம்ம வந்து எங்கே பார்த்தாலும் வரலட்சுமி நோம்போடு தான் இருக்குது. அதுவும் ரொம்ப கிராண்ட் ஸ்கேலில் அது பண்ணுறது தப்பு ஒன்றும் கிடையாது. பட் ஆனால் நம்மளுக்கு வந்து நம்ம ஏதோ இனஃபாக பண்ணலையோ அப்படின்னு ஒரு தோன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் கூட நம்மளுக்கு சில டைம் வரும். பட் அந்த மாதிரி இதில் வந்து எனக்கு வந்து ஒரு ரொம்ப அழகான கமெண்ட் வந்திருந்தது. அந்த கமெண்ட்டில் என்னது இருந்ததுன்னா, என்னால் வந்து துளசி தண்ணி மட்டும்தான் நைவேத்தியம் பண்ண முடிஞ்சது. அதே மாதிரி உப்பு வச்சேன். லக்ஷ்மிக்கு வந்து உப்பு தானே ரொம்ப விசேஷம், உப்பு வச்சு தான் நான் பூஜை பண்ணேன். அதை எனக்கு படித்தோன்னு ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த மாதிரி ஒரு விஷயம் சோஷியல் மீடியால நம்மளோட ஒருத்தர் ஷேர் பண்ணியிருக்கா அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப ரியலா ஒரு கனெக்ஷனோட நம்ம வந்து நானுமே ஃபீல் பண்ணேன் அந்த கமெண்ட் படிச்ச உடனே. ஸோ அதுதான் உங்க எல்லாரையுமே ஷேர் பண்ண மாதிரி இருந்தது.
சாயங்காலம் வந்து நான் ஜஸ்ட் என்னோட ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸை மட்டும்தான் கூப்பிட்டுருந்தேன் வெத்தலை பாக்கக்கு. ரொம்ப சிம்பிளாக தான் வச்சுருந்தேன். ஸோ இது சாயங்காலத்தோட கிளிப். இதுக்கப்புறம் நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வரச்சே நான் வந்து ரிலாக்ஸ்டாக நாங்கள் எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டேக் கேர். பபாய்.